இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்பு தேவனுடைய தாசன் தேவ மனிதர் அருமையான பாஸ்டர் ஜார்ஜ் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மூத்த தேவ மனிதனோடு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் இந்த வாய்ப்பை ஆண்டவர் இந்த டிராவலில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இங்கே இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள், என்னை இங்கே பாஸ்டருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அருமையான அண்ணன் நிக்சன் மற்றும் இங்கே இருக்கிற எல்லா உறவுகள், தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உடன் ஊழியர்கள், உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இயேசு மாறாதவர் ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை தான் எங்களை விடுவிக்க முடியும். உம்முடைய வார்த்தை தான் எங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். உம்முடைய வார்த்தை தான் இந்த உலகத்தின் சகல கட்டுகளிலும் எங்களை ஆண்டவரை விடுதலையாக்கி தூக்கி எடுக்க முடியும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீ இப்படிதான் பேச வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை நீர் பேசும். உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இங்கே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு சிந்தனைகள், இருதயங்கள், ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பி உங்களுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்துல 7ஆம் வசனத்துல அவர் சொல்றார், நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எப்படி இவருடைய எதிர்காலம் இருக்கும், இவர் எப்படிப்பட்ட வழிகளை கடந்து போவார், இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாவற்றை குறித்தும் ஒரு சின்ன சொப்பனத்தை கர்த்தர் தந்து ஆண்டவர் யோசேப்போடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த தரிசனத்தை தன் தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் யோசேப்பு பகிர்ந்து கொள்கிறார். இது போல நாம் எல்லாரும் வயல்ல இருந்தோம், அப்ப என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டுகள்லாம் வணங்கி நின்றதுனால எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. கோபம் உடனே ஆல்ரெடி இவனை ரொம்ப பகைச்சுட்டு இருந்தாங்க. இந்த சொப்பனத்தின் நிமித்தம் அதிகமாய் பகைக்க ஆரம்பித்தார்கள். சரி, இப்ப ஏன் இந்த வசனத்தை இன்னைக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை, ஒரு அழைப்பை அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார் என்றால், எத்தனை வல்லமைகள் அவைகளுக்கு விரோதமாய் போராடினாலும் கர்த்தர் அவைகளை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்ல, அநேகருக்கு அநேக விதமான தரிசனங்கள், சொப்பனங்கள், அழைப்பு, வாக்குத்தத்தம், இன்னும் நமக்கு புரியாம சொல்லணும், எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இப்படி நான் நடத்துவேன், இந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வேன், உங்க எதிர்காலம் இப்படி இருக்கும், உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் இப்படி இருக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். இப்ப நாம பார்த்தோமே இந்த சபை கட்டுமான பணி, இது ஒரு விஷன், ஒரு தரிசனம். ஒரு தேவ மனிதருக்கு கர்த்தர் இதை ஆண்டவர் கொடுத்து இதற்கான பிரயாசங்கள் செய்யும்படியாக படும்படியாக கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு தரிசனங்களும், ஒவ்வொரு அழைப்பும், ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவன் தருகிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். வேதவசனம் சொல்வது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. கர்த்தர் அழைத்த அழைப்பு நிச்சயம் அது மாறாதது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கடைசி வரைக்கும் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
நாம மறந்தாலும் ஒருவேளை தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், நான் உன்னை இப்படி நடத்துவோம்பா, உன்னை இப்படி நடத்துவோமா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா, உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி நாம மறந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ, கர்த்தர் நிச்சயம் நம் வாழ்க்கையில சொன்னதை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பாஸ்டர் கொடுத்த நேரத்தின்படி இந்த பகுதியிலிருந்து இந்த தரிசனம், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி போராடின போராட்டங்கள் ஒரு பார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது, இந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நாம என்ன செய்யணும்? அந்த டைமுக்கு கரெக்டா முடிச்சிடுறேன். நீங்க நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம், தரிசனம், சொப்பனம், அழைப்புனா பெரிய வார்த்தையா இருக்கும். உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றேன். வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற சில வல்லமைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேறாது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார்னா அன்னைக்கே பிசாசு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருவான். அவனுடைய போராட்டங்கள், அவன் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனாலும் அதன் மத்தியிலே நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்து சகலவற்றை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் நாம வாக்குத்தத்தம் எல்லாருமே பெற்றிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அவங்க வாக்குத்தத்தங்கள்லாம்? எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த வருஷத்துல தேவன் என்னோட இந்த வார்த்தைகளை பேசினார். கையெல்லாம் தூக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா வாக்குத்தத்த கார்டு எடுப்பாங்க, ஒண்ணு எடுக்க மாட்டாங்க. எடுக்கும் போது ஆயாக்கு ஒண்ணு, தாத்தாக்கு ஒண்ணு, சித்தப்பாக்கு ஒண்ணு, வராத அண்ணனுக்கு ஒண்ணு, தம்பிக்கு ஒண்ணு எடுப்பாங்க. இதுல அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் மறந்துடுவாங்க. இது போல வாக்குத்தத்தங்கள் சில நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளால மறந்துடுவோம். பட் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா கொடுத்தவர் அவர் தானே, அதனால அவர் மறக்க மாட்டார். இங்க யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். யோசேப்பை நான் உன்னை இப்படி நடத்துவேன், இப்படி உயர்த்துவேன், உன் சகோதரர்கள் இப்படி வணங்குவார்கள், இப்படி எல்லாம் நீ இருப்பேன்னு சொல்லி யோசேப்போடு அன்னைக்கு பேசுற நாள் முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம், நிறைவேற்றானா இன்னும் இல்ல, அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வாக்குத்தத்தம் வந்ததுல இருந்து தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கோம் சிலர்களாம். அதனால பிரச்சனைகள் வரும், ஆனாலும் தேவன் அதன் மத்தியிலே தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவார். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை தந்த பிறகு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு 10 நிமிஷம் சொல்றேன். ஒண்ணு, என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் பிரச்சனை 37ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாத்தீங்கன்னா, ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சொப்பனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் யாருன்னா யோசேப்போடு கூட இருந்தவனே. அல்லேலூயா. யோசேப்போடு கூட பிறந்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளுங்க, யோசேப்போடு கூட ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, யோசேப்போடு கூட எப்போதும் இருந்தவர்கள். இப்ப இவங்க எழும்பி என்ன சொல்றாங்க? அவனை கொன்று போடுவோம், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், அவன் எப்படி வாழ்ந்துறான் பார்க்கலாம், அவன் பிள்ளைகள் எப்படி வாழாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சில வல்லமைகள் மனிதர்கள் மூலமாய் எழும்போம், துன்மார்க்கர்கள் மூலமாய் எழும்போம், துஷ்ட மனிதர்கள் மூலமாய் எழும்போம், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இவர்கள் மூலமாய் எழும்போம். நீ எப்படி வாழ்ந்துற பார்க்கலாம், உன் பிள்ளைங்க எப்படி வாழ்ந்துறாங்க பார்க்கலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்க பார்க்கலாம். கர்த்தர்னு ஓடுறாங்க, பைபிள்னு ஓடுறாங்க, சர்ச்சுன்னு ஓடுறாங்க, என்னத்தை சாதிக்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கூட்ட மனிதர்கள் எழும்புவார்கள். எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் கர்த்தர் தந்த தரிசனத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை தகர்த்து போல வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு விரோதமாக எண்ணத்தை செய்துவிட முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எல்லா துஷ்ட மனிதர்கள், மனிதனுடைய சூழ்ச்சிகள், மனிதனுடைய வஞ்சகங்கள், மனிதனுடைய திட்டங்கள், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவது பாருங்க, இங்க அவர் தரிசனம், யோசேப்பு தரிசனம் பெற்ற பிறகு இரண்டாவது வருகிற பிரச்சனை என்னன்னா 24ஆம் வசனம் பாருங்க. அவனை எடுத்து அந்த குழியில போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாது. இரண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், வெறும் குழியின் அனுபவம். நாம என்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றாரோ, நான் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆசீர்வதிக்கணும் போது வெறும் குழியின் அனுபவங்கள் வரும். கையில ஒண்ணும் இருக்காது. அல்லேலூயா. வெறும் குழியில் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது 50 அடி ஆழம். சரித்திரம் சொல்லுது, யோசேப்பை தூக்கி போட்ட குழி 50 அடி ஆழம். 50 அடி ஆழத்துல போய் விழும்போது அங்க தேலும் பூச்சும் பாம்பும் பலவிதமான விஷப்பூச்சிகள் தான் அதுக்குள்ள இருந்திருக்கும். நினைச்சிருப்பாரு, கர்த்தர் என்னவோ சொன்னாரு, இப்படி ஆகும் அப்படி ஆகும், உயர்த்த போறேன்னு, வெறும் குழியில வந்து விழுந்திருக்கிறேன்னு. ஆனா வெறும் குழியின் அனுபவத்தையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தங்களை தரும்போது ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம், ஒரு வெறுங்குழியின் அனுபவம், கையில் ஒன்றுமில்லாத அனுபவம், எவ்வளவு சம்பாதித்தாலும், எத்தனை நாம கை நிறைய சம்பளங்கள் வாங்கினாலும் ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு இல்லாமை, ஏதோ ஒரு நஷ்டம். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சின்ன கூலி வேலை செய்யறவங்களுக்கு அவனுக்கு ஏற்ற கடன். அல்லேலூயா. மாசம் வட்டி, வார வட்டி, ஸ்பீடு வட்டி, ராக்கெட் வட்டி, நிறைய வட்டி இருக்குது. அவருக்கு ஏற்ற கடன். கொஞ்சம் பெரிய ஆளுங்களா பெரிய லெவல் கடன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெரிய லெவல் கடன்னா ஹோம் லோன், பர்சனல் லோன், இது போல லோன்ல போயிடும். நல்லா கவனிங்க. ஆனால் எல்லாமே ஒண்ணுதான். சில நேரத்தில் நாம் தேவனுக்காக எழும்பும் போது, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது வெறும் குழியின் அனுபவம், வெற்றிடங்கள், வெறுமைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நாம பல பிளான்ஸ் பண்ணும்போதுதான் நம்ம கையில ஒண்ணும் இருக்காது. தேவனுக்காக எழும்பும் போது, தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நடக்குமா நடக்காதான்ற சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனாலும் இந்த வெறும் குழியின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த தரிசனத்தை அவர் பெற்ற பிறகு அவருக்கு வந்த பிரச்சனை 23 படிக்கலாம். 23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை இருக்கிறதும் போயிடுச்சு. அல்லேலூயா. இருந்தது அது ஒண்ணுதான். தரிசனம் பெற்ற இவர்கிட்ட இருந்தது அந்த பல வர்ண அங்கிதான். இப்ப அதையும் கழிட்டான். சில நேரத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது இருக்கிறதும் போற மாதிரி இருக்கும். என்னைக்கு ஜபம் அதிகமா பண்றோமோ, என்னைக்கு உற்சாகம் அதிகமா அடைகிறோமோ, என்னைக்கு ஆண்டவருக்காக எழுதணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கு வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோமோ, அன்னைக்கு சூழ்நிலைகள் வேறு விதமாய் நமக்கு தெரியும். இருக்கிறதும் போற நிலைமை, சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில பொருளாதார வீழ்ச்சிகள், சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது, இப்ப நான் முழுசா செய்திக்கு போல, சின்ன முகவரி தான். வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றத சொல்லிட்டு செய்திக்கு போறேன். அடுத்த பிரச்சனை என்னன்னா 28ஆம் வசனம் பாருங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. இவருக்கு வெள்ளிக்காசு வரும்னு பார்த்தா இவரை வச்சு வெள்ளிக்காசு வாங்கிட்டான். அல்லேலூயா. தரிசனம் பெற்றவர்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், நாம நினைப்போம் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த மாசத்துல குழந்தை பிறந்துரும், இந்த மாசத்துல கன்சீவ் ஆயிடும், இல்ல இந்த மாசத்துல கல்யாணம் ஆயிடும், இந்த மாசத்துல எல்லா தடையும் விலகும், இந்த மாசத்துல புது வாசல் திறக்கும், அப்படிலாம் நாம ஜெபம் பண்ணும்போது நாம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். ஆனா நமக்கு சில நேரத்துல நம்மை கொண்டு மற்றவர்கள் வெள்ளிக்காசை பார்ப்பார்கள், நம்மை கொண்டு மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. நாம சில நேரத்துல பின் தங்குகிறது போல் இருக்கும். இது ரொம்ப நாள் நிலைக்காது.
கர்த்தர் அவர்களை மாற்றி போடுவார். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம ஜெபிக்க ஜெபிக்க நம்மளால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகர் முன்னேறுவாங்க, அநேகர் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நாம என்னவோ அப்படியே ஜெபிக்கிற நாம, மற்றவங்களுக்காக திறப்புல நிற்கிற நாம, வாக்குத்தத்தம் பெற்ற நாம அப்படியே அமைதியா இருக்கிறது போல, ஒரு எதுவுமே நடக்காதது போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகளை மாற்றி நம்மை ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நான் சொன்ன 5 விதமான பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில தேவனை தேடும் போது, தேவனை இன்னும் அதிகமாக ஆராதிக்கும் போது, கர்த்தருக்காக அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கும் போது இந்த நெருக்கங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்வதற்காக வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்றார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். மனுஷனா சொல்லி மாறி இருக்கலாம், தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே தரையில் விழுவதில்லை. அல்லேலூயா. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தங்களை கூட கர்த்தர் இந்த நாட்களில் நிறைவேற்றுவார். அநேக வருடங்களுக்கு முன்பாக நமக்கு தந்த வார்த்தைகள், வசனங்கள், தரிசனங்கள் இந்த தேசத்துக்கு வரும்போது, இந்த ஊழியத்தில் நீங்க தேவதாசனோடு இணைந்து செயல்படும் போது, அல்லது இந்த காரியங்களை செய்யும் போது தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அவைகள் ஒவ்வொன்றாக கர்த்தர் வரும் நாட்களில் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், கர்த்தர் சொன்னாரே இது ஆப்போசிட்டா நடக்குது, கர்த்தர் சொன்னாரே எதுவுமே நடக்குது போல் தெரியலையே, கர்த்தர் சொல்லிதானே சில காரியங்களை நான் முன் வந்தேன், கர்த்தர் சொல்லிதானே இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறேன், கர்த்தர் சொல்லிதானே இந்த காரியங்களை செய்ய வந்திருக்கிறேன், ஆனால் எல்லாமே எதிர்மாறா இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தமும் ஆண்டவரது, ஊழியமும் ஆண்டவரது, நீங்களும் ஆண்டவருடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். செய்திக்கு போலாம். 3 குறிப்புகள் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் அப்படின்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சில வல்லமைகளை குறித்து சொன்னேன். இப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு என்ன செய்தார்? தரிசனம் பெற்ற, வாக்குத்தத்தம் பெற்ற நாம என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நாம அவைகளை செய்யும் போது ஒரு பக்கம் தேவனுடைய காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தானா நிறைவேறி கொண்டே வரும். நிறைவேறி நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம காது கேட்காது, நம்ம இருதயம் உணராது, எல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைட்ல கர்த்தர் நமக்கு தெரியாமலே சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருவார். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியதை செய்யணும். நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தேவன் சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். 3 குறிப்புகளை சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் வர வேண்டிய 3 விதமான வீடுகள், வெளியே வர வேண்டிய 3 விதமான வீடுகள். யோசேப்பு இந்த சொப்பனம், இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக 3 வீட்டை விட்டு வெளியே வந்தார். அது என்னெல்லாம் வீடு அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 வீட்டை விட்டு வெளியே வந்தார். 1, முதல் வீடு தன் தகப்பனுடைய வீடு. யோசேப்பை குறித்து நீங்க வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல யோசேப்பை யாக்கோபு அழைக்கிறார். அழைத்து, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். 17 வருடம் யோசேப்பு அவன் அப்பா, யோசேப்பு அவன் அப்பா 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே கேம்பஸ்க்குள்ள, ஒரே காம்பவுண்டுக்குள்ள. இவரை விட்டுட்டு இவர் வெளியே வரல. ஏன்னா இந்த யோசேப்பு ரொம்ப பிரசியஸ் பேபி, ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் பிறந்தாரு. அதனால இவரை பொத்தி பொத்தி, நம்ம பாஷையில சொல்லணும்னா அவன் அப்பா எப்படி வளர்த்தாரு, பொத்தி பொத்தி வளர்த்தார். வெளியே போகாத, உன்னை எதனா பண்ணிடுவாங்க உங்க அண்ணனுங்க, வெளியே போகாத, எதனா துஷ்ட மிருகம் உன்னை அடிச்சு போட்டுரும், வெளியே போகாத, உள்ளே இரு. எல்லாரையும் விட்டார். இவனுக்கு மட்டும் பல வர்ண அங்கி, ரொம்ப ஸ்பெஷலா அன்பா தன் பார்வையிலே, தன்னுடைய அரவணைப்புல, தன் நிழலிலே வைத்து வளர்த்த மகனை முதல் முறையாக
அவரை யோசேப்பை தன் சகோதரனிடத்துல விசாரிக்க அனுப்புகிறார், வீட்டை விட்டு வெளியே. அல்லேலூயா. இத்தனை வருடங்கள் ஒரு சர்க்கிள் இருந்தார், அதை விட்டு வெளியே வரல அவரு. ஒரு சர்க்கிள் இருந்தார், அப்பா புள்ள, அப்பா புள்ள, வீடு சமையல், வீடு சாப்பாடு, ஸ்நாக்ஸ், நல்ல டிரெஸ், இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் ஓடிக்கொண்டிருந்த மனிதனை முதல் முறையாக அங்கே யாக்கோபு வெளியே அனுப்புகிறார். சோ யாக்கோபின் வீடு, இந்த யோசேப்புடைய அப்பா வீடு ஒரு சர்க்கிள் ஓடிக்கொண்டிருந்தது. உள்ளவே இருந்தாரு. முதல் முறையாக எல்லையை தாண்டி, அந்த சர்க்கிளை தாண்டி வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதற்கு என்ன அர்த்தம், என்ன கர்த்தர் சொல்றார் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய எல்லையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு இன்னும் நம்ம பாஷையில சொல்லணும்னா, குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறவங்களா இருக்காங்க. அப்படியே காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஒரு அரை அதிகாரம், அதுக்கப்புறமா சோத்திராண்டவரே இது தாரும் அது தாரும், மனைவி ஆசிர்வதியும், கணவன் ஆசிர்வதியும், பிள்ளை ஆசிர்வதியும், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆசிர்வதியும், எல்லாத்தையும் இது வேணும் அது வேணும், மொத்தம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கூட்டி கொடுக்கும்படி ஜெபிக்க வேண்டி ஜெபத்தை முடிச்சுடுவாங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜெபம் டெய்லி என்ன நாம ஜெபம் பண்றோம்னா, ஒரு 1000 பேஜ் நோட்ல கர்த்தர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த 1000 பேஜ் திருப்பினா ஒரே மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது தாரும் அது தாரும், இது தாரும் அது தாரும். திருப்பி 2வது பேஜ் பார்த்தா இது தாரும் அது தான், அதே தான். 3வது பேஜ் பார்த்தா அதேதான். அப்போ இந்த ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற நம்முடைய அந்த அன்பு, இதுல எந்த ஒரு டெவலப்பும் இல்லை. அந்த எல்லைய, அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவையும் அன்பையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்திலும் ஒரு பெரிய உயர்வை பார்த்திருப்போம். எல்லாத்திலும் நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன், ஒரு காலத்துல குடிசை வீட்டுல இருந்தேன், ஒரு காலத்துல சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க இங்க 90% இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம முன்ன இருந்ததை விட இப்ப முன்னேறி இருக்கிறோம். வந்தியா எதனா வாக்குத்தத்தம் சொல்லிட்டியா போனையான்னு இருக்கணும், இதெல்லாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் எதிர்பார்க்கிறார். குழந்தையா இருந்த போது குழந்தைக்கு ஏற்றவர்களை யோசித்தேன், குழந்தைக்கு ஏற்றவர்களை பேசினேன், குழந்தைக்கு ஏற்றது போல இருந்தேன். இப்ப நான் குழந்தையா இல்ல, நான் வளர்ந்து இருக்கிறேன், ஆசீர்வாதத்தில் வளர்ந்து இருக்கிறேன். என்னுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் காரியத்தில் அல்லேலூயா ஆண்டவர் சொல்றார், உன் ஆவிக்குரிய உங்கள் ஆவிக்குரிய எல்லையை கொஞ்சம் விஸ்தாரமாக்குங்கள். தேவனோடு இருக்கிற உறவு, கர்த்தரோடு இருக்கிற அன்பு, ஐக்கியம், வேத வாசிப்பு, ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு இந்த நல்ல தேவ மனிதரை உங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு எப்பவுமே மூத்த ஊழியக்காரங்க கூட பேசுறது ரொம்ப ஆசை. நேற்று பாஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல தேவ மனிதரை தந்திருக்கிறார், இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இது போல வாய்ப்புகள், நம்ம தேவனுக்காக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இந்தியாவில் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் இங்கே தந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும், தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்தையும், கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லையை விட்டு வெளியே வர வேண்டும். யோசேப்பு தன் எல்லையை விட்டு வெளியே வந்தார். அந்த எல்லையை விட்டு வெளியே வரலனா வெறும் குழிக்கு போயிருக்க மாட்டார். வெறும் குழியிலிருந்து தூக்கி அவரை விற்கலனா போத்திமாரின் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். போத்திமாரின் வீட்டுக்கு போறனா சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்டார். சிறைச்சாலைக்கு போறனா அரண்மனைக்கு போயிருக்க மாட்டார். அப்போ நாம வெளியே வரணும். கர்த்தருக்காக இனி என் ஜெப நேரத்தை அதிகமாக்குவேன். அல்லேலூயா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் செல்லாதுங்க. இது கடைசி காலம். வேதவசனம் சொல்கிறது, பிசாசுக்கு கொஞ்சம் காலம் மட்டுமே இருக்கிறது என்பதனால தன் வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறான்.
முன்னாடி இருந்தது போலதான் இல்ல. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. பாவம் அதிகமாயிடுச்சு. டெக்னாலஜி அதிகமாக பாவமும் பாவத்தின் கிரிகளும் பிசாசின் கிரிகளும் அதிகமாகிவிட்டது. ஜெபம் இல்லை என்றால் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. பர்சனல் பிரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ரொம்ப முக்கியம். நாம தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட பேசுகிற அந்த ஜெபம், தனி ஜெபம், தனிப்பட்ட விதத்துல வேத வாசிப்பு, தனிப்பட்ட விதத்துல நம்முடைய பர்சனல் ஜீவியம், அதாவது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக முக்கியம். இன்னைக்கு இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, நான் அப்படி வந்திருக்கிறேன் இப்படி வந்திருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரு, நமக்காக 3வது நாள் உயிரோடு எழுந்தாரு. இந்த தேவனுக்காக நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஜெபம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க அதிக நேரம் செலவிட, இனி ஆண்டவரே ஜெப நேரம், எங்கள் வேத வாசிப்பு, எங்கள் பரிசுத்த வாழ்க்கை, சபையோடு இருக்கிற ஐக்கியம், சபையில உங்களுடைய உழைப்பு, சபையில் உங்களுடைய ஊழியம், சபையில உங்களுடைய கொடுப்பது, ஆண்டவருக்காக செயல்படுவது, ஓடுவது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்றார். சிலர்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உயிரை கொடுத்து ஐசியூல இருந்து ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். நான் சொன்னேன் சீக்கிரத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. அவர் சொன்னாரு ஞானஸ்நானம் எடுத்தா எங்க ஜாதியில பொண்ணு கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். புறஜாதி தான் அவரு, ஆண்டவர் அறியாதவர். அவர் சொல்றாரு உயிருக்கு போராடினவர் செத்து போயிடுவாங்க, டைம் கொடுத்தாங்க. இப்ப ஞானஸ்நானம் எடுனா பொண்ணு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு காரியங்கள். அப்ப தேவன் சில நேரங்களில் ஏன் நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாரு? கொடுத்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல? ஏன் ஆண்டவர் சில வாசல்களை மூடுறாரு? ஏன் சில வாசல்கள் தடையா இருக்குது? ஏன் ஒரு சில காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் இல்ல? ஏதோ ஒரு காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறோமே, ஏதோ ஒரு காரியத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறோமே. ஏன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார்? தேவனுக்காக செய்ய வேண்டியதை செய்ய ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய அன்புல ஐக்கியத்துல உம்முடைய காரியங்கள நாங்கள் அடுத்த பரிமாணத்திற்கு போக இன்னும் அதிகமாக உங்களை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி மேல இருக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுக்கான காரியங்களை செய்ய நாம முற்படும் போது தேவனை தேட தேட தேவன் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சரி, டைம் இல்ல. சோ நிறைய காரியங்களை பேசணும்னு நினைச்சேன், நேரம் இல்ல. அடுத்த குறிப்புக்கு போறேன். முதல் வீடு யாக்கோபின் வீடு, அதாவது தகப்பனுடைய வீடு. இதை விட்டு வெளியே வந்தாரு. இரண்டாவது ஒரு வீடு இருக்குது. நீங்க வாசிச்சீங்கன்னா 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினார். யார் வாங்கினார் அப்படின்னா யோசேப்பை போத்திபார் வாங்கினார். 4ஆம் வசனத்துல யோசேப்பிடத்தில் தயவு வைத்து, வாசிங்க பார்க்கலாம். தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்லா கவனிங்க. அவனை தன் வீட்டுக்கும், 5ஆம் வசனம் படிக்கிறேன், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினான். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்ப இரண்டாவது வீடு போத்திபாரின் வீடு. முதல் வீடு யாக்கோபின் வீடு, இரண்டாவது வீடு போத்திபாரின் வீடு. இந்த போத்திபார் வீட்டுக்கு இவர் வரும்போது எப்படி வந்தாருன்னா, குழியில இருந்து தூக்கி எடுத்தாங்கல்ல, டிங்கரிங் பண்ண பழைய கார் மாதிரி இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா டிங்கரிங் பண்ண பழைய காரு? சொட்டெல்லாம் தட்டி சொட்டெல்லாம் போட்டு அது மேல பட்டி பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை புதுசாக்கின பிறகு தான் நல்லா இருக்கும்.
அது போல முகம்லாம் அடிபட்டு கை காலெல்லாம் தேய்ச்சி 50 அடி ஆழத்துல விழுந்துக்கிறாரு. கை காலெல்லாம் தேய்ச்சின்னு போயில விழுந்திருப்பாரு. அடிபட்டு உதப்பட்டு நோண்டி வந்தாரு. வந்து இந்த வீட்டுல போத்திபார் வீட்டுல வந்து உள்ள நுழைஞ்சார். கொஞ்ச நாள்ல போத்திபார் கர்த்தர் இவனோடு இருக்கிறத பார்த்த உடனே போத்திபார் வீட்டுடைய பீரோ சாவியை யார் கையில கொடுத்துட்டாங்கன்னா யோசேப்பு கையில கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் இவர் தான். போத்திபாருக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்னா கூட யாருக்கிட்ட தான் கேட்கணும் சொல்லுங்க? யோசேப்பு இடத்துல தான் கேட்கணும். யோசேப்பு ஒரு 500 ரூபாய் கொடுப்பா, வெளியே போனேன், ஷாப்பிங் போனேன், மாலுக்கு போனேன், ஒரு 1000 ரூபாய் கொடுப்பானா யோசேப்பு தான் கொடுத்துட்டு எழுதுவார் கணக்கு. தந்த வீட்டுல இருந்த எல்லாமே இப்ப யோசேப்பு கையில வந்துருச்சு. அல்லேலூயா. வரும்போது நொண்டி வந்தாரு, அடிபட்டு வந்தாரு, உதப்பட்டு வந்தாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்தாரு. இப்ப உள்ள வந்த உடனே பல ஆயிட்டாரு. பல ஆன உடனே கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவங்க கூட இருக்கிறத பார்த்த உடனே எல்லா இன்சார்ஜும் அவர் ஆகிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு தவிரதான், போத்திபாரின் மனைவியை தவிர. அல்லேலூயா. போத்திபாரின் மனைவியை தவிர மற்ற எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. யாருக்கிட்டனா யோசேப்பு இடத்துல. கொஞ்ச நாள் போன உடனே அந்த மனைவி கூட வந்து யோசேப்பு கிட்ட கேட்கிறா, யோசேப்பு வரும்போது எப்படியோ இருந்தப்பா, இப்ப பார்த்தா பயங்கர பலன்னு ஆயிட்டுக்கிற, அழகாயிட்டுக்கிற. யோசேப்பு ஐ லவ் யூ. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? யோசேப்பு ஐ லவ் யூ. 2025 ஆண்டின் யோசேப்பா இருந்தா வெல் செட்டில்டு. அல்லேலூயா. 2025 ஆண்டின் யோசேப்பா இருந்தா வெல் செட்டில்டு. பிஎஸ்ஆவி, பணம், பொருள், வீடு கூட இவரை போகிறதுக்கு அழகாகிறப்பா, இப்படி இருந்தா அப்படி இருந்தா, உன் ஸ்டைல் அப்படி இருக்குது, உன் அழகு இப்படி இருக்குது, உன் நட இப்படி இருக்குது சொல்றதுக்கு ஒரு ஆழம் வந்துருச்சு. யோசிப்பாரு. 2025 ஆண்டின் யோசேப்பா இருந்தா சாட்சியே சொல்லிட்டு இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சாட்சியே சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போனார், அங்க போய் பாத்திரங்கள் துணி துவைச்சேன், ஆனா இப்போ எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு அந்த வீட்டிலேயே செட்டில் ஆயிட்டு இருப்பார். ஆனா யோசேப்பு அப்படி இல்லை. கர்த்தர் என்னை இதற்காக அழைக்கவில்லை. அல்லேலூயா. அவன் வசனத்தை பிடிச்சி இருக்கிறார். என்னோட பாவம் பண்ணுனேன், உதறி தள்ளிட்டு போறாரு. கர்த்தர் என்னை இதற்காக அழைக்கவில்லை. இது என் உயர்வு இல்லை, இது என் மேன்மை இல்லை, இதை விட பெரிய மேன்மை எனக்கு காத்திருக்கிறது. யோசேப்பு போத்திபார் வீட்டுல எத்தனை வருஷம் ஸ்டக் ஆனாருன்னு தெரியல. உள்ள போனாரு, உடனே கொடுத்துருக்க மாட்டான் இன்சார்ஜ், உடனே கொடுத்துருக்க மாட்டான் பீரோ சாவிய. எல்லாம் பார்த்து 1 வருஷம், 1/2 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியல யோசேப்பு. அத்தனை வருஷம் உள்ள போய் ஸ்டக் ஆனாரு. ஆனா அங்கேயே இருந்துட்டாரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த போது போத்திபார் வீட்டை விட்டு வெளியே வந்தார். சிலருடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே செட்டில் ஆயிட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க செட்டில் ஆயிட்டோம் பிரதர், வேலை கட்சிச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த பக்தியும் வேத வாசிப்பும் ஜபமும் தேவன் மீது இருந்த வைராக்கியமும் வேற. செட்டில் ஆன பிறகு டைம் இல்ல பிரதர், ஜபம் பண்றதுக்கு டைம் இல்ல. நீங்க கோச்சிக்க கூடாது. லீவுக்கு போனா, ஒரு மாசம் லீவுக்கு போறாங்க, ஊருக்கு போறாங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு பைபிளுக்கு லீவு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 1 மாசத்துக்கு பைபிளுக்கு லீவு, 1 மாசத்துக்கு பிரேயருக்கு லீவு, 1 மாசத்துக்கு பரிசுத்தத்துக்கு லீவு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு தேவனை தேடுவது மாறிவிட்டது. சக்காயிட்டாங்க. ஆசீர்வாதம் வந்த பிறகு, ஐஸ்வர்யங்கள் வந்த பிறகு, மேன்மை வந்த பிறகு, உயர்வு வந்த பிறகு இன்னைக்கு சில நேரத்துல என்னைக்குமே நல்லா ஒண்ணு கவனிங்க. எனக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய வயசுனால என்னோட பெரியவங்களாம் அங்க இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக ஆசீர்வாதத்தையும் நாம ஒன்னா வைக்க கூடாது, ஒரு தராசுல வைக்க கூடாது. அல்லேலூயா. அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். நம்ம பார்வை தேவனோடு இருக்கிற உறவு,
தேவனோடு இருக்க ஐக்கியம், தேவனுக்காக ஓடுவது, தேவனுக்காக உழைப்பது, இதிலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் தானாக வேதவசனம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆனா சிலர் கூட தான் வாங்குறாங்க. அல்லேலூயா. கூட வேணும். ஆனா தேவன் வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல கர்த்தரை தேடினவர்கள் எல்லாம் இப்ப டைம் இல்ல, எனக்கு நைட் டியூட்டி, இந்த டியூட்டி, அந்த டியூட்டி, ஏதோ வாரத்துல ஒரு நாள் தேவனை தேடுறதே பெரிய அதிசயமா இருக்குது. அல்லேலூயா. இங்க தலையெழுத்து வேற வழி இல்ல. அதனால ரொம்ப தேவனை பயபக்தியா தேடுறோம். இதே நாம இந்தியாவில் ஒரு வேலையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலை இருக்குமானால் அங்கே நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம நேரத்துக்கு ஏற்றது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கூடாது. எப்பொழுதும் தேவனை ஒரே மாதிரி தேட ஒப்புக்கொள்ளுங்க. அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. அன்பு, ஆண்டவரோடு இருக்கிற வேத வாசிப்பு, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், ஊழியம் எல்லாமே அதிகமாகணுமே தவிர ஏதோ ஒரு இடத்துல ஒடுங்கி கிடக்க கூடாது, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்க கூடாது. கர்த்தரை உயர்த்தினாரு, நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை ஆராதிப்பேன். டைம் இல்லைன்னு யாரா சொன்னீங்கன்னா என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. தாவீது ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை துதித்தார். தேவனை சார்ந்திருந்தார். கர்த்தர் எப்போதும் கர்த்தர் தான் என்று இருந்தார். தானியேல் அதிபதியா இருந்தார், அதிகாரத்தில் இருந்தார், கர்த்தருக்கான தேவ சமூகத்தில் காத்திருந்தார். யோசேப்பு நாட்டுக்கே அதிபதியா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தார். தேவனை விடவில்லை. இன்னைக்கு நம்முடைய வேலையோ குடும்பமோ நம்முடைய சூழ்நிலைகளோ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஸ்டக்கா இருந்தா வெளியே வர கர்த்தர் அழைக்கிறார். பின்வாங்கி போயிருந்தால் வெளியே வர கர்த்தர் அழைக்கிறார். ஆதி வைத்திருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி இருந்த அன்பு, ஆதி இருந்த தேவனோடு இருந்த ஐக்கியம் இன்றைக்கு குறைந்திருக்குமானால் ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். மறுபடியும் ஆண்டவரை தேட அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்டக்கான இடத்திலிருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல வேத வாசிப்பை இழந்தோமோ, எந்த இடத்துல ஜப ஜீவியத்தை இழந்தோமோ, எந்த இடத்துல பரிசுத்த வாழ்க்கை இழந்தோமோ, எந்த இடத்துல என்னென்ன ஆவிக்குரிய காரியங்கள் இழந்தோமோ மறுபடியும் துவங்க கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் மறுபடியும் உங்களை தேட அர்ப்பணிக்கிறேன். நம்மளை குறிச்சு கர்த்தர் உள்ள துக்கப்படக்கூடாதுங்க. துக்கப்பட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும். கர்த்தர் உள்ள நம்ம குறிச்சு துக்கப்படக்கூடாது. என்னடா நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், இவ்வளோ மேன்மையை தந்திருக்கிறேன், என்னை தேட மாட்டேன்றாளேன்னு சொல்லி கர்த்தர் துக்கப்படக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல ஸ்டக் ஆகி நின்று இருந்தால் இன்னைக்கு அதை உதறி தள்ளிட்டு வெளியே வந்து ஆண்டவரே மறுபடியும் உங்களை தேவையை அர்ப்பணிக்கிறேன். முடிக்க போறேன் இன்னும் 5 minutesல. நல்லா கவனிங்க. 3வது ஒரு வீடு. இது யாருடைய வீடு? என்ன வீடு அப்படின்னா 43ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது, இது யார் வீடு அப்படின்னா யோசேப்புடைய வீடு. அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும், யோசேப்பு தரிசனங்களுக்கு சொப்பனங்களுக்கு பதில் அளித்தார் என்றும், யோசேப்பினால் எகிப்து தேசமே காப்பாற்றப்பட்டது என்றும், அநேக நாடுகளிலிருந்து தானியத்துக்கு வந்து இந்த எகிப்தில் இருக்கிறார்கள் என்றும் ராஜா பார்த்தபோது, இவருடைய காரியங்களாம் பார்த்தபோது அவருக்கு என்று யோசேப்புக்கு என்று ஒரு தனி அரண்மனை. அல்லேலூயா. நாமளா இருந்தா என் பேர்ல ஒரு பிரமிடு கட்டு எகிப்துல நீட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு செலவு வைக்கணும். நான் சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் நம்ம இந்தியாவில். சர்ச் ஃபுல்லாவே ஒரு ஆஃப் லைட், அதாவது இந்த கிளப் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆஃப் லைட்ல இருந்துச்சு, பிரைட்டா இல்ல. என்னன்னு பார்த்தா டியூப் லைட்ல கூட பேர் எழுதிட்டு இருக்காரு, அன்பளிப்பு இவரு அப்படின்னு. எதுல சொல்ல, டியூப் லைட்ல கூட அன்பளிப்புன்னு போட்டு அன்பளிப்பு எழுதிட்டு இருக்காரு. யாரு டியூப் லைட் குத்தாரோ, டியூப் லைட்ல வெளிச்சம் வருதோ இல்லையா அவர் பேர் தான் தெரியுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோசேப்பு அப்படி இல்ல,
ஒரு நாட்டையே காப்பாற்றினார். ஒரு நாடு 7 வருஷம் பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு யோசேப்பு தான் காரணமா இருந்தார். கானான் தேசத்திலிருந்து வந்தாங்க, சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலும் வந்து தானியம் வாங்கினாங்க. இதற்கு காரணம் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு இவர் நினைச்சிருந்தா, எனக்கு இங்க ஒரு செலவு, எனக்கு கொடுத்த அரண்மனை இது எனக்கு நினைவு சின்னமா இருக்கட்டும், என் கல்லறையை இந்த எகிப்துல கட்டு, நான் இங்க இருக்கணும், என்னை பற்றி காலகாலமும் பேசணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். யோசேப்பு என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் செத்த பிறகு, நான் மரித்த பிறகு என் எலும்புகளை இந்த தேசத்துக்கு வெளியே கொண்டு போய் காணாருக்கு. என்ன மனுஷன் பாருங்க, இவரை போல ஒரு மனுஷன், இவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு பல காரியங்களை பேசலாம். இவர் சொல்றாரு, நான் மரித்த பிறகு ஒரு டைம் வரும், நீங்க எல்லாம் இங்க இருந்து புறப்படுவீங்க, எகிப்திலிருந்து போவீங்க, போகும்போது என் எலும்புகளை இங்கிருந்து கொண்டு போய், எனக்கு இது சொந்தம் கிடையாது, இந்த வீடு எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த அரண்மனை எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த தேசம் எனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு சொந்தமானது கானான், நமக்கு சொந்தமானதும் பரம கானான். இந்த மைண்ட் செட்டப் போல வாழ்ந்தா நாம எதுலயும் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. எதுலயும் ஸ்டக்காக மாட்டோம். நம்முடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கணும்? இந்த பூமிக்குரியவன் நான் அல்ல, எனக்கு இந்த பூமி சொந்தமானதும் அல்ல. எத்தனை நாம காரியங்களை செய்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் ஒரு ரூபாய்க்கு போக போறோமா? கல்லறையில இறக்கும் போது, குழியில இறக்கும் போது, பெட்டியை மூடும் போது 1/2 கிராம் மூக்குத்தி ஆயா மூக்கு வந்து கைக்கு தான் அனுப்புறான். அல்லேலூயா சொல்லுவோம். மற்றவனா கூட 1 ரூபாய் காயின் வச்சு அனுப்புறாங்க. நம்ம ஆளுங்க அது 1 ரூபாய் காயின் கூட கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்திருந்தா வெறும் கையா தான் போறோம். யோபு சொல்றார், நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் நான் திரும்ப போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. சொந்தம் அல்லாததுக்காகவா இவ்வளவு போராட்டம்? அல்லேலூயா. சொந்தம் அல்லாததுக்காகவா நம்முடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள்? யோசேப்புடைய அந்த சிந்தனை யோசித்து பாருங்க. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த எகிப்துக்குரியவன் அல்ல, இந்த அரண்மனைக்குரியவன் அல்ல, இந்த வீட்டுக்குரியவன் அல்ல, நான் கானானுக்குரியவன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், கர்த்தர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சமீபங்க. சும்மா சொல்றேன், சும்மா ஒரு காலத்துல பரிசுத்தவான்கள் அறிவித்தார்கள், ஆனா அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. அவங்க வாஞ்சியிலும் விருப்பத்திலையும் சொன்னாங்க. பேதுரு எழுதும் போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு, இதோ கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். ஆனால் இன்னைக்கு காலத்தையும் காலங்களையும் டெக்னாலஜியும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நீங்க பார்க்கும் போது, கேட்கும் போது, நான் சொல்றேன், ஒரு 15 வருஷம் கூட போகாது. அல்லேலூயா சொல்லுவோம். தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்ல, பைபிள் இருந்தும் சொல்ல, கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு நான் சொல்லல. ஒரு கணிப்பு, நாட்டில் நடக்கிறதும் உலகத்தில் நடக்கிறதும், ஒரு மனிதன் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த ஒரு மனிதனை செலக்ட் பண்ற கமிட்டி உட்கார்ந்து இருக்குது. சிப்பு பொருத்துவாங்கன்னு சொன்னாங்க, இதெல்லாம் எப்போ கேடுது, இப்ப சிப்பு பொருத்துறான். எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கால்குலேட் பண்ணா 15-20 வருஷம் கூட போகாது. தேவன் வருகை ரொம்ப சமீபம். ஒன்னு ஆண்டவர் வருகையில நம்ம மரணம், ஒன்னு ஆண்டவர் வருகையில நம்ம மரணம். எது முந்திக் கொண்டாலும் பரலோகத்தில் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா? அல்லேலூயா. சார், உங்க பணமோ சர்டிபிகேட்டோ பரலோக வாசப்படியில் நின்று கர்த்தர் கேட்க போறது இல்ல. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிற, எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிற, எவ்வளவு பேர், உனக்கு எவ்வளவு புகழ், இதை ஒண்ணுத்தையும் வச்சு பரலோகத்துக்குள்ள போக போறது இல்ல. ஒண்ணுதான், தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு, தேவன் நமக்கு தந்த அபிஷேகம், தேவன் நமக்கு தந்த இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய காரியங்களை வைத்து தான் உள்ள நுழைய முடியும். அப்போ கவனிங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் சகல காரியங்களை நிறைவேறினதுக்கும், அவனுடைய வாக்குத்தத்தம் தரிசனம் நிறைவேறுவதற்கும் காரணம் அவருடைய சிந்தனை இந்த உலகத்துக்குரிய வீட்டின் மேல் இல்லை, பரலோகத்தின் மேல் கானான் மேல் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகம் போனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். சிலருக்கெல்லாம் எம்டி ஜெகன், ஜஸ்டின் பிரபாகரன், இவங்க செய்தி எல்லாம் கேட்கும் போது தான் பயம் வரும். ஐயோ, வருகை வந்துச்சா,
கண்ணுக்குட்டி பிறந்துச்சா, இது ஆயிடுச்சா, அது ஆயிடுச்சா, எப்போது வேண்டுமானாலும் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய மரணம் இருக்கலாம். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கரத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு 2 நிமிஷத்துல பாஸ்டர் கையில நான் மைக்கு கொடுத்துருவேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை வாழ்க்கையில் நீ தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய எல்லையை அதிகமாக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய எல்லையை கொஞ்சம் அதிகமாக்குங்க. 2வது, எந்த இடத்துல ஸ்டக் ஆனேனோ, எந்த இடத்துல விழுந்து போனேனோ, எந்த இடத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கினேனோ, அந்த இடத்திலிருந்து மறுபடியும் எழும்ப ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் எழும்புங்க. கர்த்தர் ஒன்றும் நம்மளை வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல. எப்போ வருவன் தான் எதிர்பார்த்திருக்கிறார், எப்போ ஒப்பு கொடுப்போம் தான் எதிர்பார்க்கிறார். அவர் வருவதற்கு, மறுபடியும் எழும்புவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 3வது, பரலோக சிந்தை. இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். பரலோக சிந்தையோடு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தத்தோட நம்முடைய வாழ்க்கையில் நாம டிராவல் பண்ணுவோம்னு சொன்னா சகல வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். நீங்க பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டீங்க, கடன்காரனா இருக்க மாட்டீங்க, ஒருபோதும் நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகள் ராஜாவா ராஜாத்தியா தான் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஒரு நாள் நம்ம விட மாட்டார். ஆனால் நாம ஆண்டவரை தேடுவதும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதில் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு கடைசி குறிப்பை மாத்திரம் கொஞ்சம் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வருகை மிக சமீபம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற ஸ்தலத்திலே நான் வந்து ஆண்டவரே நான் சேர்வதற்கும் அதற்கு நான் தகுதியாவதற்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நினையாத நாளில் மரணம் சந்தித்தால் எங்கே சென்றிடுவார்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கே சென்றிடுவார்? ஒருபோதும் தள்ளாத நேசம் வாயென்று ஒருபோதும் தள்ளாத நேசம் வாயென்று நீங்காத பாவம் நீங்காத தேவம் ஒருபோதும் தள்ளாத நேசம் வாயென்று ஒருபோதும் தள்ளாத நேசம் வாயென்று காணாத ஆட்டை தேடி வைப்ப கண்டுன்னை அழைக்கிறார். காணாத ஆட்டை தேடி வைப்ப கண்டுன்னை ஒருபோதும் தள்ளாத நேசம் வாயென்று அர்ப்பணிப்போம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி அதை நாங்கள் வாழ்ந்திருக்க உயர்த்தப்பட்டிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உயர்த்தி
இந்த சபை முழுவதும் எல்லா தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஒரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், உயர்த்தப்பட்டிருக்கட்டும், பரலோகத்துக்கு ஆயத்தப்படட்டும். அர்ப்பணிக்கிறோம். அன்பு தேவனுடைய வாசம் நிறையான ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களுக்காக, தரிசனங்களுக்காக, இந்த ஊழியத்தின் மீது இருக்கிற பெரிய தாகத்துக்காக, அவருடைய சபையோடு இருக்கிற தகப்புடைய இருதயத்தை கத்த தந்திருக்கிறோம். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்த நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் அறியாம இந்த நாளில் அதை இந்த தேசத்தில் கொண்டு வந்து இந்த ஆளுக்குரிய சபையிலே ஒரு வார்த்தையை சொல்ல ஆண்டவர் வாசலை திறந்திருக்கார். நன்றி. ரொம்ப கத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்